கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாது. பசிபிக் கடல் வற்றினாலும் இயேசு கிறிஸ்துவின் பாசக்கடல் கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பான். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பான். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். சொல்லுங்க. வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. என் உள்ளம் இறைவன் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். வாழ்வினிலும் எந்த தாழ்வினிலும் என் கண்ணும் ஒன்னே அவர் போகின்றார். என் கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டு என் துன்பங்களை அவர் மாற்றுகிறார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்று பார்த்தெறிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பார். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். அரபிக்கடல் சொல்லுங்க. வற்றினாலும் கொஞ்சம் கைவேகமா. வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. நினைவில் அவரின் வருகை அதை உணர்ந்தேனது எம் பெருமை. என் நினைவில் அவரின் வருகை அதை உணர்ந்தேனது எம் பெருமை. வாழுகின்ற அந்த காலம் வரை என் தேவனவர் என்றும் என் துணை. மாளுகின்ற இந்த பாவிகளை என்று மீட்க வந்த தேவன் அவரே. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சமதை உற்று பார்த்தெறிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பார். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். கரங்களை தட்டி. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. அனுக்கிரகத்தில் அதிபதியே ஆனந்த கிருபா பெரு நதியே. அனுக்கிரகத்தில் அதிபதியே ஆனந்த கிருபா பண்பினைகள் வந்திடுகில் வலயுகையில். கரங்களை தட்டி. கரங்களை தட்டி. வல்லவனி வல்லவனி நெடு ஜரபர தர்ஷே கரமால துருவி சந்தர வர 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 வரிசையா. அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதி. பாரிடமாம் வாழ்மணலில் பார்த்திடும் நான் இந்தணலில். பாரிடமாம் வாழ்மணலில் சொல்லுங்க. பார்த்திடும் நான் இந்தணலில். மரணதினோ மறுபளவில். மரணதினோ மறுபளவில். மரணதினோ மறுபளவில். மரணதினோ வருமளவில் மறைஞ்சிடுயா திருமா. கிருபை 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 கிருபை. கரங்கள் தட்டி அபிஷேகத்தில் அபிஷேகத்தில் அப்படியே ஆவிக்குள்ளாவோம். அபிஷேகத்தில் கிருபை 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 கிருபை. மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் இறங்குவதாக. அபிஷேகத்தை ஊற்றும் அப்பா. அபிஷேகத்தை ஊற்றும் அப்பா. அபிஷேகத்தை ஊற்றும். தேவ கிருபை தேவ
இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். மைதானம் முழுவதும் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு நல்லவர். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணத்தை பிரியப்படுகிறவர்கள் மரணத்தின் கனியை புசிப்பார்கள். ஜீவனை பிரியப்படுகிறவர்கள் ஜீவனின் கனியை புசிப்பார்கள். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். யோவான் 1:1 வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:4 வாசித்து பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருந்தது. யோவான் 1:9 வாசித்து பாருங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த உலகத்தில் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகத்தில் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தை சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று முன்னால் வைத்திருக்கிறேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். சாட்சி. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 11வது அதிகாரம் 26-27 வாசித்து பாருங்கள். உபாகமம் 11:26 முதல் 28 வரை நான் வாசிக்கும் போது, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், மனம் திரும்பினால் ஆசீர்வாதமும், பாவத்தை அறிக்கை செய்தால் ஆசீர்வாதமும், அநியாயத்திலிருந்து விடுதலை பெற்றால் ஆசீர்வாதமும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றால் ஆசீர்வாதமும், பாவத்தை தூக்கி எறிந்தால் ஆசீர்வாதமும், அநியாயத்தை தூக்கி எறிந்தால் ஆசீர்வாதமும், அக்கிரமத்தை தூக்கி எறிந்தால் ஆசீர்வாதமும், வேசித்தனங்களை விக்கிரக ஆராதி தூக்கி எறிந்தால் ஆசீர்வாதமும், தேவனுக்கு அலங்கார சைக்கஹர பலதுடி விகாதுரியாலமா தேவன் அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளை காரியங்களை தூக்கி எறிந்தால் ஆசீர்வாதமும், ஆசீர்வாதமும். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி வாங்கி கொடுத்தாலும் சரி, கோபுரம் கட்டி கொடுத்தாலும் சரி, கொடிமரம் நட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாயானால் சாபம். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் இருந்தால் சாபம். உபாகமம் 28:1 முதல் 14 வரை உள்ள வசனத்தின்படி ஆசீர்வாதம், 14க்கு பிறகு சாபம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. எரேமியா சொல்றா 21வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசித்தால் கொஞ்சம் வசனம் கூட போகும். என்ன? எரேமியா 21:8. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும், ஐயோ என்ன வார்த்தை தெரியுமா, நான் உங்க முன்னால ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவனை தானே பிடிக்கும். ஜீவ வழியையும் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கேன், மரண வழியையும் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கேன். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுற வழி உண்டு, முடிவு சீன் முடிஞ்சு, முடிவு மரணம் தான். மனுஷனுக்கு செவ்வையான வழி முடிவு மரணம். ஆனா கர்த்தருக்கு செம்மையான வழி விசுவாசிக்கு அரண். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு சொல்கிறான் 3வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு நிருபம் 3:5.
பெரிதானதும் வெரி குட் சிறிய அவயமா இருந்தும் ஆமா பெருமையானவர்களை பேசும். ஆ. பாருங்கள், ஆ. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. கடவுளே, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. அமெரிக்கா எரிகிறது, கலிபோர்னியா எரிகிறது, பிரான்ஸ் எரிகிறது, எரிகிறது எரிகிறது, நிறைய தலைவர்களுக்கு குடலு எரிகிறது. அல்ல சொல்லுங்க. எங்க அப்பா கேட்பார், செல்ல மோனே என்னப்பா செத்துர்ல அப்படிம்பாரு. ஒரு அல்ல சொல்லுங்க. காரணம் 24 hours சிகரெட் குடிச்சிட்டு இருப்பேன். எந்த அப்பாவுக்கு பிடிக்கும்? வாழைக்கொலையை உர போட்டால் வாழைக்கொலை பழுக்கும். சொல்லுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேர அலையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, எத்தனை லட்சம் பேர் எந்த நாட்டிலிருந்து கேட்டாலும் கவனித்து கேளுங்கள். வாழைக்கொலையை புகை போட்டால் வாழைக்கொலை பழுக்கும், ஈரக்கொலையை புகை போட்டால் ஈரக்கொலை பழுக்காதோ? அல்லேலூயா. மெதுவா சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, மனம் திரும்புங்க. நாவு, இந்த நாவு தான் முக்கியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். யாக்கோபு 3:6 வாசிக்கும் போது எத்தனை வீட்டை கொளுத்திருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கு தெரியுமா? எத்தனை வாழ்க்கையை கெடுத்திருக்கு தெரியுமா? எத்தனை சபையை கெடுத்திருக்கு தெரியுமா? நாவு நெருப்பு. அது அனீதி நிறைந்த உலகம். கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வாசிங்க. நாவு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி. ஐயோ, முழு ஒரு நாவு. நாவு அல்ல, நாவுக்குள்ள நாக்குக்குள்ள கொஞ்சம் அரிசியை வச்சுட்டு காலத்தை எடுத்து துப்புனா கோழி தின்னா கோழி செத்து போகுமா? அவ்வளவு நாக்குக்கு மெருகூட்டி இருக்கிறது. நாக்குக்கு இந்த நாக்க வேற எங்கேயாவது போட்டா தீ பிடிச்சிருன்னு சொல்லி 32 பல்லு வச்சு அதுக்குள்ள நாக்க போட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்தி போட்டிருக்காரு பாருங்க. அப்படியாவது அணைக்கட்டுங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆனா அந்த 32ஐயும் மீறி நீண்டுட்டு வருது பாருங்க. 32ஐயும் தட்டி கழிச்சிட்டு வந்துருது. சிலதுக்கு சில ஆளுக்கு என்ன போல உள்ளவங்க யானை பல்லு போல இருக்கும். பல்லு யானை பல்லு. அந்த யானை பல்லையும் இடிச்சு தள்ளிட்டு முன்னுக்கு வருது. நாவை அடக்கு. நாவு நெருப்பு, அது கொளுத்திரும். எத்தனை மாமியார் வடக்க போனவ என்ன வரல, எத்தனை புருஷன் என்ன சோதரன் தென்னிந்தியாவுக்கு கன்னியாகுமரி போனவன் என்ன காணல. கொஞ்சம் பேர் இன்னைக்கு நிறைய பேர் டெல்லியில காணலையா. நாவு நாவு. யாக்கோபு 3:7 வாசித்து பாருங்கள். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் எல்லாம் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ பாவத்தினால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. காரணம், நாவுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் இல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கான். ஒரு டாக்டராவது நாக்குக்கு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான்னா தெரியல. எங்க கண்டா சொல்லுங்க. கொஞ்சம் பேர் அனுப்ப வேண்டியது இருக்கேன் சபையிலிருந்து. நாக்குக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்கிறோம். எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அத்தனை பேரும் என் ஃபேமிலியில டாக்டர்ஸ் உண்டு. அத்தனை பேர் இப்ப சுகர் டாக்டர் ஆயிட்டாங்க. என்னைக்கு படிச்சாங்களோ தெரியாது. வரட்டு. அல்லேலூயா. நாக்கு ஞானமா இருக்கணும். அது நெருப்பு, அது கொளுத்தும், அது அழிக்கும், அது கெடுக்கும், ஆவியை கெடுக்கும், ஆத்துமாவை கெடுக்கும், சரீரத்தை கெடுக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ வாயை திறக்கிறதுல தான் இருக்கு, நல்லதும் கெட்டதும். உபாகமம் 1 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கணும். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறது அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார்.
வாசிங்க. உனக்கு ஒன்று குறைபடவில்லை என்று சொல் என்றார். குறைபடவில்லை என்று சொல் என்றார். அப்படி ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். சொல். உனக்கு வாய் திருந்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாய் திருந்தணும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், இல்லை என்ன போல ஊழியமே செய்யலாம். உன் வாய் திரிந்திருக்கிறதா? உன் வாய் திரிந்திருக்கிறதா? வீட்டில் போய் பார்க்கணும். ஆண்டவர் என்ன ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாய் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? வாய் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? உன் வாய் திருந்தணும். உன் வாயின் வார்த்தையினால ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. சுருக்கமா ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல கொஞ்சம் ஞாபகப்படுத்தி தொடர்ந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே சோத்திரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை யாராவது எடுத்து வாசி. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லப்பா, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். ஆமா. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிடு அப்படி அந்த சுனமியாளை கூப்பிடு என்று சொன்னான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை என்று அவள் புருஷன் பெரிய வயசுள்ளவனாக இருந்தான். அவன் அவளை கூப்பிடு என்று சொன்ன போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே உனக்கு ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாயம்மா என்றான். அதற்கு அவள் ஏது என் தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம் சொல்ல வேண்டாம். 13வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அவள் கேயாசியை பார்த்து எலிசா கேட்கிறாரு, இதோ இப்படிப்பட்ட சகல நமக்கு நிறைய காரியங்களில் உதவி செய்கிற ஒரு அருமையான சகோதரி. ஒருவேளை இந்த பள்ளி விளைய சபைக்கு நிறைய சகோதரிமார் உதவி செய்யலாம். நிறைய பேர் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, செய்வதற்கு ரெடியா இருப்பாங்க. சில சகோதரர்கள் பேண்ட் போட்டவங்க, நான் உங்களை குறை சொல்லது அல்ல, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நம்ம சிலது உதவி செய்யணும்னு நம்ம நினைப்போம். சில்லறை பைசாவும் கிடக்கும், ரூபாவும் கிடக்கும். இப்ப காண்டிக்கப்பட்டில போடணுமே சொல்லி சும்மா விரல வச்சு குத்தியாக்க அத்தனை பேருக்கு பாக்கெட் இப்ப ஓட்டையா இருக்கும் தெரியுமா? விரல் வச்சு குத்தியாக சில்லறையை தேடி நல்லா இருந்த பேண்ட் பாக்கெட் பாதி வருஷத்துல கிழிஞ்சு போகுது. ஒட்டை கொத்தலான பையில போடக்கூடாது, வெடிப்புள்ள தொட்டில ஊத்தக்கூடாது, தேடணும். அல்லேலூயா. அவ அழுதுருப்பா, கதறி இருப்பா, ஏமா உனக்கு ஏதாவது செய்யணுமா என்று கேட்டான். எலிசா கேட்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணுமாடே, ஏதாவது செய்யணுமா, நீ எப்படி இருக்கா, சுகமா இருக்கிறியா என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். கர்த்தர் வாய் இருந்த அந்த வார்த்தை, அவளுக்கு குழந்தை இல்லை, வாயிருந்த அந்த வார்த்தை, நான் சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன். ஒரு அல்லல சொல்லுமா, நான் சுகமா இருக்கேன். ஒரு சந்தோஷம் ஒரு அல்லல சொல்லுங்க. நிறைவானது வரும்போது அவள் சொல்ற பாருங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே தன் புருஷனின் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தன் புருஷனை நோக்கி, அவன் தன் புருஷனை நோக்கி, ஆமா, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற ஊழியக்காரர் இருக்கிறாரே, நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அவர் வரும்போதெல்லாம் தங்குவதற்காக நம்ம வீட்டு மெத்தையில, மெத்தைன்னா மேல் மாடி, மேல் மாடி மெத்தை என்பார்கள். சேத்திரம் நம்ம காவல் கிணத்துக்கு அந்த பக்கம் எல்லாம் சொன்ன மெத்தைன்னு தான் சொல்லுவாங்க, நம்ம மாடி சொல்லுவோம், அவங்க மெத்தை. அந்த மெத்தையின் மீது ஒரு அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு கட்டில் போட்டு மேஜையும் நாற்காலியும் போட்டு குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அவர் அங்கே தங்கி இளைப்பாரி விட்டு போகலாம் என்று சொன்னாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து, அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவள் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, அல்லேலூயா, ஒரு வார்த்தை தன் புருஷனிடத்தில் சொல்லி அவள் பெர்மிஷன் கேட்டு ஒரு மெத்தையை கட்டி, மேடான ஒரு இடத்துல ஒரு அழகான மெத்தையை கட்டி கட்டிலை போட்டு அங்கு குத்து விளக்க வைத்து நாற்காலியை போட்டு வரக்கூடிய ஊழியக்காரரை உபசரிப்பதற்கு அவர் ஏற்பாடு செய்தாள். வாயிலிருந்து வந்த வார்த்தை நல்லது என்று புருஷன் கண்டு அதற்கு அவன் மறு உத்தரவு சொல்லவில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை வார்த்தை வார்த்தை
அவள் அதே அந்த சூனேமியாளுடைய வார்த்தை, பிள்ளை இல்லாத இவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமாமா, ராஜா கிட்ட சொல்லி நான் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன போது அவள் சொன்ன வார்த்தை, நான் என் ஜனத்தார் மத்தியில, சொல்லுங்க அப்படி, என் ஜனத்தார் மத்தியில நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னா 2வது நாள் கன்வென்ஷனுக்கு நாங்க வாரக்காணி உங்க கூட வருவாங்க. வரல சொல்லுங்க. அக்கா அக்கா என்ன எப்படி இருக்கிறீங்க, இருக்கேன் அப்படி நீ சொன்னா இன்னைக்கு வந்தவன் நாளைக்கு வர மாட்டான். உன் வார்த்தை இருக்கேன், நல்லா சொல்லு, நான் நல்லா இருக்கேன். நான் கிருபாசனம் பள்ளிகளை அந்த கிருபாசனத்துக்கு முதல் நாள் கன்வென்ஷன் பண்ணி என்ன சந்தோஷம் தெரியுமா, ஆபி ஆத்மா சரீரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நீ வந்து பாருங்க என்று சொல்லி கூப்பிடணும். நம்ம தான் அந்த பாயெல்லாம் காலியாக இருந்தால் செபக்குறைவு என்று அர்த்தம் என்று சொல்லுவேன். நான் செபக்குறைவு தான் இதெல்லாம் காலியாக கிடக்கும். இங்க நிறைய காலி பாத்திரங்கள் உண்டு. எல்லா பாத்திரத்திலும் நிச்சயமாக வாங்கி கொண்டு வர வேண்டியது நம்ம தான். ஒரு அல்ல நாளை எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வாருங்க. ஒரு அல்ல சொல்லுங்க, காலி பாத்திரத்தை கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. சுனேமியாளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை. எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி பட்டப்படித்துக் கொண்டு குறைகளை சொல்லி 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 கர்த்தருடைய நாமத்தை தூசிக்காது. ஒரு விசுவாசி பெற்ற நன்மைகளை சொல்லி 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 கர்த்தரை துதிக்கணும். சும்மா எதையாவது சொல்லி அடுத்த விசுவாசிகளை சோர்வடைய செய்யக்கூடாது. தட்டி எழுப்பணும். ஏன் அப்படி இருக்கீங்க? போன ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி ஒரு அருமை சகோதரனுடைய விசுவாச பிள்ளை ஒருவர் இறந்து போனார். 26ஆம் தேதி அடக்கம் பண்ணினேன். இந்த முதல் வாரம் கன்வென்ஷன்ல மன்னிக்கணும், சபை ஆராதனையில இந்த மரித்த சகோதரனுடைய மனைவி வந்து உட்கார்ந்துருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க, மரித்தவர் மரித்து போனார். அந்த அருமை தாய் வந்து உட்கார்ந்து பிள்ளைகளோட வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தரை சோதரம் நிறைவு பாரு. மரணம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். நம்முடைய வாயிலிருந்து நாம் பேசுகிற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் நமக்கு வரும். ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வளர்ந்த ஒரு தடவை அவனுக்கு சோத்திரம் பயங்கரமான வேதம் சொல்லுகிறது, அவள் பயங்கர கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டவள் என்று இந்த வேதத்தில் சொல்லவே இல்லை. குழந்தை இல்லை, அவ்வளவுதான். ஆனா நிறைவான வார்த்தைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். நிறைவான வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவான வார்த்தைகள் அவளுக்கு கிடைச்ச போதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா இல்லையா? எப்படி? நீ பயப்படாத, நீ பயப்படாத, கர்த்தர் தருவார். கொடுப்பேன் என்றதை தேவன் கொடுப்பார். எப்படியாவது கர்த்தர் தருவார் நமக்கு. அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது இந்த வாயின் வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். யாத்திரா 14:11 வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் கர்த்தர் உனக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே. யாத்திராகமம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றார். மனுஷா, ஊழியக்காரனே, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்று சொல்லியா? வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை நீங்க கொண்டு வந்தது என்ன? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. சாந்தும் செங்கலுமாய் இவளை சுமக்கிறதுனாலையும் அதேதான் இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஜீவன் கசந்து போச்சு, செத்து போகும். பார்வோன் கொடுத்த வேதனை. 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள் எகிப்து தேசத்தில். அடிமை. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் அலைந்து தெரிவார்கள். 30 வருஷம் கூடிட்டு முறுமுறுப்பு கூடுதல். அதனால கூடுதல், முறுமுறுப்பு கூடுதல், வாய் கொழுப்பு. வாயினால கெட்டார்கள், வாயினால அழிந்தார்கள், வாயினால கஷ்டப்பட்டார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவை அடக்கி பேசு, நாவை அடக்கி ஆளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுதிருப்பார்கள், எங்களை இங்கே ஏன் கொண்டு வந்தாய்?
ஏன் எங்களை இங்க கொண்டு வந்தாய்? எடுத்திருப்போம் ஓட்டம். மோசே ஓடி இருப்பாரு. ஏன் எங்களை இங்க கொண்டு வந்தாய்? என்னாகும் புத்தகத்தை புரட்டி பாருங்க. 20வது அதிகாரம் 1 சில வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகமம் 20:1 இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். 2வது வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. தண்ணி இல்ல, வனாந்தரத்துல தண்ணி இல்ல. வனாந்தரத்துல தண்ணி இல்ல. வாசிங்க. வனாந்தரத்தில் தண்ணி இல்லை. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். கூட்டம் பாருங்க, கூட்டம். அங்க ஒரு கொள்ளி வச்சான் கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஒரு கூட்டம் விரோதமாக கூடுகிற ஒரு கூட்டம். அது உருப்பட்டதான் இந்த பைபிள்ல இல்லவே இல்லை. விரோதமாக கூடக்கூடாது. சபைக்கு விரோதமா கூடாதே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா கூடாதே, விசுவாசிக்கு விரோதமா கூடாதே. கூட்டம் கூடுதல் தொலைச்சு போடுவார் ஆண்டவர். அங்க ஒரு கூட்டம் கூடுது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி கூடிட்டாங்க. கூடினாலே அவ்வளவுதான். கூட்டம் கூடி வாசிங்க. ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி. கூட்டம் கூடுனா உடனே வாக்குவாதம் வரும். கூட்டம் கூடனாலே வாக்குவாதம் வரும். நான் சர்ச்சில் கேமரா வச்சுட்டேன் சுத்தி. யாரு தட்டுனாலும் தெரியும், கிள்ளுனாலும் தெரியும். இந்த கழுத்து வெட்டு, கால் வெட்டு, ஜன்னி வெட்டு வந்தாலும் யாருக்காவது ஜன்னி வெட்டு எதுவும் வந்துட்டோ என்பது எனக்கு தெரியும். உடனே பார்க்க முடியாது. பிறகு பார்த்து ஏதோ ஆராதனையில் சிலருக்கு ஜன்னி வெட்டு வந்திருக்கு. மேய்ப்பன் கண்ணு, 2 கண்ணு இல்ல மேய்ப்பனுக்கு ஆல்ரவுண்டு கண்ணு இல்லாம மேய்க்க முடியாது. மேலையும் கண்ணு, பின்னாலையும் கண்ணுண்டு. ஊழியக்காரருக்கு தெரியாம ஒரு ரகசியத்தையும் நான் பிரசங்கிக்கிற இயேசு மறைக்க மாட்டார், ஒழிக்க மாட்டார். எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் நீதிமான் மௌனமாயிருப்பான். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. பார்த்துட்டு தானே இருக்கும், நடக்கட்டுமே. பேசாம உட்கார்ந்து இருந்தா சும்மா இரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க இருந்தாலும் உங்க நாக்கு இருக்க விடாத. நான் விடுவேனா? மோசேக்கு விரோதமாக வாக்குவாதம் பாருங்க. எங்க ஒரு இடத்துல பாருங்களா, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை புரட்டி பாருங்க. ஆதியாகமம் 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். பாருங்க, நாம் சகோதரர்கள். சும்மா ஆண்டவருக்கு மாம்சத்தை ரத்தத்தை புசிப்பதற்கு எத்தனை நாள் காத்திருந்து அடிச்சு அழுது மண்டைய போட்டு தகர்த்து கையடிச்சு காலடிச்சு வயிற்றுல அடிச்சு தின்னுட்டு வந்து உபாசம் இருந்தவர்கள் உண்டு, இருக்கட்டும். இருந்தாலும் ஆண்டவருக்கு பாதத்தில் அழுது கதறி கண்ணீர் வடிச்சு அழுது குரிசின் மேல் நல்லதுதான். கர்த்தருடைய மாம்சத்தை ரத்தத்தை புசித்த உனக்குள்ள எவ்வளவு மாற்றம் வரணும். வாக்குவாதம். ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றார், நீயும் உன்னுடைய மேய்ப்பருக்கு என்னுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்கள். நாம் வாயின் வார்த்தை மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்துக்குள் இருக்கிறது. நீ வடக்க போறேன், தெற்க போறேன், மேற்க போறேன், கிழக்க போறப்பா விட்டு கொடுத்தார் ஆபிரகாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ. 4வது வசனத்தை வாசித்து பார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8 வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:8 சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாதபடி விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற தேசத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்ன கர்த்தர் அழைச்சிருந்தா கீழ்ப்படி. சும்மா விளையாடாத, கீழ்ப்படி. தேவனுக்கு கீழ்ப்படியாம, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம யாருக்கு கீழ்ப்படிங்க என்ன பிரயோஜனம்?
சொந்தமில்ல பந்தமில்ல வந்தவளே நிலையும் இல்ல சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றும் உலகம், மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தருண்டு. நம்பாதே உலகை, நம்பாதே நம்பினே மோசம் போகாதே. நம்பாதே உலகை, நம்பாதே நம்பினே மோசம் போகாதே. சொந்தமில்ல பந்தமில்ல, சொந்தமில்ல பந்தம், சொந்தமில்ல பந்தமில்ல வந்தவழி நிலையும் இல்ல சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் சொல்லுங்க, உலகம், மாயைதான் உலகம் மாயை, மாயை மாயை. ஆபிரகாம் சொன்னா எல்லாம் சரிதான், உனக்கு எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், உனக்கு மேய்ப்பருக்கு எனக்கு மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இன்னைக்கு சொல்லுங்க, பக்கத்துல கையப்பிடிங்க, நாம் சகோதரிகள். நீங்க சொல்லுங்க, நாம் சகோதரர்கள். இருக்கட்டும், சிரிச்சுட்டு சொல்லுங்க. சிலவன் நினைப்பாங்க, என்கிட்ட எல்லாம் இவன் வந்திருக்காங்க, இவனுக்கு கை கொடுக்கணுமே, கை நீளாது, உன் கை நீளணும், இல்ல வேற கை நீண்டணும், கை நீளணும், வாய் நீளப்படாது. ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி எங்க போனோம்? ஆபிரகாம் தேவனுடைய ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பற்றி புறப்பட்டு போனான். லோத்து ஒட்டி கொண்டான். உன்கிட்ட ஒண்ணு ஒட்டுமானால் அது உன்னை அழிக்காம போகாது, கடுக்காம போகாது, தொலைக்காம போகாது, ஒட்ட விடக்கூடாது. பறவைகள் வந்தபோது ஆபிரகாம் துரத்தி துரத்தி விரட்டுறான், ஓடி ஓடி விரட்டுறான். விரட்டு, விரட்ட வேண்டியதை விரட்டு, விரட்டாத முள்ளு உனக்கு கூர், உனக்கு அம்பு. யோசுவா யாரை விரட்டாம விட்டாடோ அது கடைசியில் அவனுக்கு முள்ளாயிற்று. விரட்டு விரட்டு. பேசு 4:22, எபேசியர் 4:22. அந்தபடி மோசம்பக்கம் இச்சைகளாலே கெட்டு வர பழைய மனுஷனை விரட்டு, தூக்கி எறி. எத்தனை கன்வென்ஷன், என்ன விரட்டு இல்லையா? வீட்டுல போனோம்னா மனைவி கிட்ட ஏதாவது சொன்னா கேட்காம இருந்த செம்ப தூக்கி இறையது விசுவாசியா? ஒரு விசுவாசிக்க வீட்டுக்கு போய் தண்ணி கேட்டேன், அடுத்த விசுவாசிக்க வீட்டுக்கு இதுவரை போனதில்லை 41 வருஷமும். அடுத்த சபை விசுவாசிக்க வீட்டுக்கு இஎஸ் மணி போனதாட்டு சொல்லவே முடியாது. அடுத்த விசுவாசிகிட்ட போன்ல பேசினார் சொல்ல முடியாது. அடுத்த விசுவாசிக்கு லெட்டர் போட்டாரு, லெட்டர் காலத்திலிருந்தே பேசுறேன் சொல்ல முடியாது. அடுத்த விசுவாசி அவங்க மேய்ப்பன் பார்க்க வேண்டிய விஷயம், நான் என்ன பார்க்க பாரு, பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் நிறைய காரியங்கள் உண்டு. லோத்து ஒட்டி கொண்டான், ஒட்டுறது வெளியே தள்ளு. சோத்திரம். ஆபிரகாம் அடுத்த பக்கம், ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். லோத்து வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு தேவன் ஆபிரகாமோடு பேசினார். லோத்து இருக்குது வர கர்த்தர் பேசவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசணும். பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம், உள்ளான அடையாளம் பரிசுத்தம், வெளியான அடையாளம் அந்நிய பாசை. வெளியான அடையாளம் அந்நிய பாசை. நீ அந்நிய பாசை பேசுறது, பிலேயாமுக்கு புத்தி சொன்ன கழுதையும் பேசும் அந்நிய பாசை, அது அல்ல. நீ தேவனோடு பேசணும், நீ தேவனோடு பேசணும். எல்லாம் பேசுறது அந்நிய பாசை நீ நினைக்க கூடாது, ஏமாந்துருவீங்க. பிசாசு அந்நிய பாசை பேசும். ஆமா, உன்னை கொண்டு வராங்க, 4 பேர் தூக்கிட்டு வராங்க, அது அந்நிய பாசை பேசிட்டு வருது, அது அந்நிய பாசை பேசிட்டு வருது. ஆட்டோல இருந்து இறங்க விடல, 4 பேர் தூக்கிட்டு வராங்க. கர்ப்பிணி பொண்ணு அதை தூக்கிட்டு வராங்க, கர்ப்பிணி 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அவ புருஷன் கழுத்தை பலமா பிடிச்சிருக்காரு, அப்படியாவது பலமா பிடிப்பா அப்படி. 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. கிட்ட ஜெபிக்க கொண்டு ஜெப வீட்டுகளை கொண்டு வரும்போது ஜெபித்த அந்த நிமிஷமே சொல்லுது, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அது என்னை தான் அது போவேன்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவ நாமத்தில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்த போது சொல்லிச்சு, இப்ப இந்த கர்ப்பத்தை கலைச்சிருவேன், இப்ப இதை ஒழிச்சிருவேன், இந்த குழந்தையை கொன்னுருவேன் பாரு என்று சொன்னது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அது அந்நிய பாச பேசிச்சு, அடக்கி போனாய அந்நிய பாச பேசுறியா என்று கடிந்த போது அது மூர்ச்சேற்றி கீழே விழுந்தது, சுகாச்சு. பிள்ளை இத்தனை வருஷாச்சு பாருங்க. அதற்கு பிறகு அந்த அசுத்தாவி அந்த பிள்ளையை தொடவே இல்லை. கரங்கள் அசைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அசுத்தாவி உன்னை தொடாது, நீ இடம் கொடுக்க கூடாது. நீ இடம் கொடு, கண்ட இடமெல்லாம் போய் கை வைக்காத. உனக்கு இஎஸ் பண்ணி ஜெபிக்க வேண்டாம், உனக்கு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா போதும், உனக்கு தலைமை பாஸ்டர் ஜெபம் பண்ணா போதும். உனக்கு கண்ட இடமெல்லாம் உபாகம் 12:13 கண்ட இடமெல்லாம் உன் சோத்திர பலியை செலுத்தாதபடி ஜாக்கிரதையாயிரு. கண்ட இடமெல்லாம் போய் சோத்திர பலியை செலுத்தி அங்க டிவில எல்லாம் நீங்க தெரிகிறீங்க நிறைய பேர். சோத்திரம் சபை ஐக்கியத்துக்குள்ள கிருபாசன சபைகளுக்குள்ள போறது தப்பு இல்லை. சோத்திரம் நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கிறார்கள். வேண்டாம், அழுது கதறு, தேவ சமூகத்தில் ஜெபித்து பார். மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லை, ராஜாவுக்கு தண்ணீர் இல்லை என்று வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அப்படி இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போதும் அவளை பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாது போயிடுச்சு. தண்ணீர் இல்ல, ராஜாவுக்கு தண்ணீர் இல்ல, ராணுவத்துக்கு தண்ணீர் இல்ல, படை வீரர்களுக்கு தண்ணீர் இல்ல. இவர்கள் அழுது கதறுகிறார்கள். நான் அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா ஐயோ இல்ல, எண்ணாகும் புத்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். எண்ணாகும் 24 எண்ணாகும் 24 நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் அல்ல கவனிங்க, நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும். எங்க ராஜாவுக்கு தண்ணி இல்லப்பா, பெரிய வீரனுக்கு தளபதிக்கே தண்ணி இல்ல, தளபதிக்கே தண்ணி இல்ல, ராஜாவுக்கே தண்ணி இல்ல. நீ தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு சத்தம் போட. நீ வாசிங்க, நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? கர்த்தரின் சபை வனாந்தரத்தின் வழியாக தான் வரணும். கர்த்தரின் சபை வனாந்தரத்தின் வழியாகத்தான் வரணும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வரும்போது எகிப்து டு கானான் கையை அசைச்சிருப்பாருன்னா எகிப்திலிருந்து கானான்ல வந்து விழுந்திருப்பாங்க தெரியுமா? ஆனா விடவே இல்லை. சோதரம் அவர் சுற்றி வர செய்தார். அல்லேலூயா. வந்த வழியே வந்திருந்தால் இவர்கள் திருப்பி எகிப்துக்கு போய் விடுவார்கள் என்று நினைத்து தேவன் எப்படி தேவன் அவர்களை நடத்தணுமோ அப்படி தேவன் நடத்துவார். உங்களையும் என்னையும் அவர் நடத்த வேண்டிய வழியில் கர்த்தர் நடத்துவார். நான் சாடி முறைச்சு மேல போயிடலான்னு நினைச்சாலும் நான் போக முடியாது. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துவார். அல்லேலூயா. நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்கள், எங்கள் பிள்ளைகளும் பெற்றோரும் குழந்தைகளும் குட்டிகளும் எங்க மனைவிமாரும் புருஷமாரும் தண்ணீர் இல்லாம இந்த வனாந்தரத்திலே, இது கெட்ட வனாந்தரம், இந்த வனாந்தரம் ஒன்றுமில்லாத வனாந்தரம், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் எங்களை கொண்டு வந்தது என்ன? வார்த்தை. நாங்க சாகும்படி வார்த்தை. இங்க கொண்டு வந்தது என்ன? வாயின் வார்த்தை எப்படி வருது? சாவதுக்கு எங்களை கொண்டு வந்தா. கல்லறை தோட்டம் இல்லை என்றா சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே மோசேயை கொண்டு வந்தவனை இறக்கம் இல்லையா? சாவு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாயிலிருந்த அந்த வார்த்தை எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தாய். வனாந்தரத்தில் தண்ணி இல்லாம நாங்க சாக வேண்டும் என்று சொல்லியா இங்க கொண்டு வந்தா? ஆதி திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். ஆதி திருச்சபையில் பாவம் இல்லை, அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை, வேசித்தனம் இல்லை, விக்கிரக ஆராதனை இல்லை, முறுமுறுப்பு இல்லை, குறுகுறுப்பு இல்லை, கோளு சொல்லுதல் இல்லை, குண்டடி சொல்லுதல் இல்லை, சீட்டு விளையாட்டு இல்லை, பரியாசம் இல்லை. ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. மெதுவா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆமா, நீர் ஆதி திருச்சபையை போல இருக்கிறீங்களா? நம்ம ஆதி திருச்சபை போல நம்ம இருக்குமா?
நம்ம பார்த்து நாளைக்கு ஒருத்தன் கூட்டத்துக்கு வருவானா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. நம்ம பார்த்து ஒருவர் நீங்க கூப்பிட்டு கூட்டத்துக்கு வருவாங்களா? ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் சகோதரோடும் ஒருமனப்பட்டு செபத்திரு வேண்டுதலை தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:15 120 பேர் மேல் மாடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க செபத்துக்கு. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பாதி பேர் இல்லை, கொட்டடிச்சா சிலருக்கு அபிஷேகம், ட்ரம் செட் வாசித்தா சிலருக்கு அபிஷேகம், கீபோர்டு வாசித்தா அபிஷேகம் இல்ல. அபிஷேகத்துக்கு கொட்டும் வேண்டாம், ட்ரம்மும் வேண்டாம். பழைய காலத்துல ஒரு சிம்ம ஒரு அடி அடிச்சு ஒரு பீத்த கொட்டா இருக்கும். பழையப்பா இருந்து அந்த பீத்தப்பாய் ஓட்டையா பீத்தலா போயிருக்கான். அதுல இருந்துட்டு சோத்துறோம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நிறைய பேர் கை தட்டவே இல்லை. என்ன விருப்பப்பட்டீங்களோ என்னதோ தெரியல. ஏன் இந்த கிழவனை கூட்டு வந்தீங்கன்னு நினைக்கலாம். இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. சோதரன் அல்லேலூயா. ஆண்கள் கை தட்டுனா கம்பன் விட்டு கட்டும் தரையும் கவிபாடும். ரட்சிக்கப்பட்டவங்க இருந்த அபிஷேகத்தில் சேயர்ல நெரும்புனா சேயருக்கு நெருங்கணும், மொடுமொடுன்னு கேட்கணும். கேட்கலையே, கெடுத்துறாதுங்க ஐயா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் கரங்கள் போதும். ஓ இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அமெரிக்காவில் இருக்கிறார், டேவிட் என்று ஒருவர். இப்போது அதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த அமெரிக்காவில் இருக்கிற டேவிட் சொல்லக்கூடிய சொல்றாரு, அங்க பாடுற பாட்டு இருந்தே பாட்டு பசு. நான் அமெரிக்கால தான் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன் தெரியுமா. என்னால அந்த சும்மாரு பார்த்துட்டே இருக்கேன். இந்த பாட்டெல்லாம் பாடும்போது என்னால இருக்க முடியல பாஸ்டர் என்று சொன்னார். அந்த டேவிட் அமெரிக்காவில் இருந்து இருக்க முடியாம இருந்தா நம்ம குத்துக்கல்லு போல உட்காரக்கூடாது, கொஞ்சம் அசையணும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, ஆதி திருச்சபை மனம் திரும்புற திருச்சபை, ஆதி திருச்சபையில் பாவம் இல்லை. குடிகாரன் ஆதி திருச்சபையில் இல்ல, மனம் திரும்பிட்டான். வேசிக்கல்ல ஆதி திருச்சபையில இல்ல, மனம் திரும்பிட்டான். பாவம் செய்தவன் ஆதி திருச்சபையில் இல்ல, மனம் திரும்பு. பாவத்தை பாக்கெட்ல வச்சுட்டு நான் மனம் திரும்பேன்னு சொல்லாத. எரேமியா 3:10 படி கள்ளத்தனமா மனம் திரும்பாத. கள்ளத்தனமா மனம் திரும்பினான் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பு. பாவத்தை தூக்கி ஏறி நாங்களும் மிருக ஜீவர்களை சாகுபடி இந்த வனாந்தரத்தில் ஏர் கொண்டு வந்தோய். ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, ஆதி திருச்சபை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற திருச்சபை, ஆதி திருச்சபை தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்த திருச்சபை, ஆதி திருச்சபை தேவனை ஆராதித்த திருச்சபை. அல்லேலூயா. ஆதி திருச்சபை தேவன் தெரிந்தெடுத்த திருச்சபை, ஆதி திருச்சபை. என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீ ஆதி திருச்சபையை போல் இருக்கிறாயா? அபிஷேகம் இருக்கிறதா? ரட்சிப்பு இருக்கிறதா? சத்தியம் இருக்கிறதா? ஆதி திருச்சபையை போல நம்ம வரணும். யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. வாய் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நாங்கள் 5வது வசனம் 25 நாங்கள் சாகும்படி, அண்டர்லைன், நாங்கள் சாகும்படி, எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி, எங்கள் மிருகங்கள் இங்கே சாகும்படி. நீங்கள் கர்த்தரின் சபை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? நாங்கள் சாகும்படி கொண்டு வந்தது என்ன? 6வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஐயோ அல்லேலூயா. எதிராய், சபைக்கு எதிராய் எழும்பினவர்கள்
ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், தேவ சபைக்கு பரிசுத்த சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் கொள்ளைவாய் பிசாசினால் பாதிக்கப்பட்டார்கள். என் வேதம் சொல்கிறது, பொறுத்து கொள்ளவே மாட்டார். நாவின் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. 141 சங்கீதம் 3வது வசனம் சொல்கிறது. சங்கீதக்காரர் சொல்றாரு 141:3, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். எப்படி வைப்பாரு? நீ ஊசி வச்சு கொறுத்து தான் கட்டணும். முன்னால காக்க முடியலன்னு வைங்களா, உங்களால மாமியார் செய்யற பேச்சுக்கு செய்யற கொடுமைக்கு உங்களால தாங்க முடியலன்னு வைங்களா, 5 ரூபாய்க்கு ஃபெவிக்விக் வாங்குங்க. இல்ல குவிக் பிஸ்ஸா ஃபெவிக்விக்னு ஒண்ணு உண்டு இல்லையா, வாங்குங்க. வாங்கிட்டு உதட்டில் அப்படி போட்டுட்டு அம்மான்னு கூப்பிடுங்க, ஒரு அல்லல சொல்லுங்க. நீ எந்த மாமியார் பேசலாம் சரி, யார் பேசலாம், எந்த புருஷன் பேசலாம் சரி, ஒரு கோபமே வராது. ஒரு அல்லல சொல்லுங்க. ஆமா, அது வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. வாயை பேசாத, உன் வாய் திறந்தால் எம்மா எம்மா எம்மா. சொல்லுவாங்க, உன் பொண்ணு வாயை திறக்காத அம்மா. செலவா வா திறந்துட்டாள்னா வீடு சுடுகாடு, சபை சோலி முடிஞ்சு, குடும்பம் சோலி முடிஞ்சு, அண்ணன் சோலி முடிஞ்சு, தம்பி சோலி முடிஞ்சு, சோலி முடிஞ்சு, சோலி மைனி சோலி முடிஞ்சு, மச்சான் சோலி முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. வாயை திறந்ததுனால வந்த வேன. உன் வாயை அடக்கி வை, வாய்க்கு காவல் வையும் என்று ஆண்டோட கேளு. வாய் திறக்காத, பேசாத. நீ ஜெபிக்கும் போது, காலையில் எழுப்பி ஜெபிக்கும் போது சொல்ல, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை காணவில்லை. நியாயாதிபதி புத்தகத்தை புரட்டி பாருங்க, 6வது அதிகாரம், கொஞ்சம் வேகமா 12-13 வாசித்து பாருங்கள். கிதியோனை குறித்து, பயந்து கொண்டிருந்த கிதியோனை குறித்து நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12-13. கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, ஏ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆயன் ஆண்டவரே, ஆயன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தார். நல்ல யோசித்து பாருங்க, அவன் வாயில வார்த்தையை பாருங்க. கர்த்தர் என் கூட இருந்திருந்தால். ஒருத்தன் கேரளாவில் போய் லாட்டரி சீட் எடுத்தானா, லாட்டரி சீட் எடுத்துட்டு சொன்னான், கர்த்தர் என் கூட இருந்தால் எனக்கு இந்த லாட்டரியில், இந்த கேரளாவில் உள்ள 1 கோடி எனக்கு அடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்குள்ளால பக்கத்துல வந்து ஒரு பைக்குக்காரை இவன் அடிச்சிட்டான். லாட்டரி கொடுத்தவன் சொன்னான், இவர் இப்பந்தான் சொன்னாரு 1 கோடி அடிக்கணும். 1 கோடி அடிக்கலடா, பைக்குக்காரன் அடிச்சிட்டான். உன் வார்த்தை கள்ளத்தனமா பணம் வரணும், கள்ளத்தனமா கள்ளத்தனமா சம்பாதிக்க கூடாது. கள்ளத்தனமா திரட்டின திரவியமா இருந்தாலும் சரி, வஞ்சித்த பணமா இருந்தாலும் சரி, நிலைக்காது. கள்ளத்தனமே வரக்கூடாது. அல்லேலூயா. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள், குறுகுறுத்தார்கள், கூட்டம் கூடினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். திருப்பி அடுத்த பக்கத்தில் அவங்களை காணல. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில். கிதியோன் சொன்ன, டேய் பராக்கிரமசாலிடா, பராக்கிரமசாலினி, எனக்குள்ள என் அப்பன் அந்த பலம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறது வரை உங்களுக்கு அந்த பலம் இருக்கும். ஆமே. என்னத்தை தெரியல, நடக்க முடியுமோ, நடக்க முடியுமோ, இருக்க முடியுமோ. ஒரு சகோதரர் ஒரு நாள் அப்படி ரோட்ல போறான், போகும்போது ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். செத்தண்டோன்னு சொல்லல, அவன் இயேசுவேன்னு சொன்னான். அதனால பக்கத்துல வந்து கார்ல தூக்கி போட்டு கொண்டு போனா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போட்டான். அங்க முடியல, உடனே வேற ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்டான். அந்த டாக்டர் சொன்னா அந்த காலை வெட்டி எடுக்க தவிர வழி இல்லைன்னுட்டாரு. உன்னை தேடி எடுத்து பார்த்தா இந்த டிவிஎஸ் சாம்புக்குள்ள ஒரு வண்டி, ஒரு கார்டு ஏதோ கிடந்திருக்கு. அதை பார்த்து ஃபோன் நம்பர், பழைய மொபைல் இல்லாத காலம், லேண்ட்லைன் உள்ள காலம், அங்கே ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்குமா, ஹலோ யார் பேச, நான் சோயன்சோ பேசுகிறேன், சரி இந்த வண்டி நம்பர், ஏதோ ஒரு வண்டியிலேருந்து ஒரு சகோதரன் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்காரு சோதரன், அவருக்கு காலை வெட்டி எடுத்தா பிழைப்பாருன்னு சொன்ன அந்த மனைவி, அவங்க மனைவி சொல்லிட்டாங்க, காலை வெட்டி எடுக்கக்கூடாது. அவர் செத்துருவாருமா, காலை வெட்டி எடுக்கக்கூடாது, சாக மாட்டார். அவருக்கு ஞாபகம் வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டு காலை வெட்டி எடுங்க. உடனே சொல்லிட்டாங்க டாக்டர் பென்சன், இந்த ஆல்சோ டாக்டர் மோகன்தாஸ் சொல்லிட்டாங்க, 4 நாள் வேணா பார்க்கலாம் என்று. சகோதரி வந்தார்கள். டாக்டர் மோகன்தாஸ் சுசுரூஷ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்,
நான் ஒரு போல்ட் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த காலை ஆபரேஷன் பண்ணி 4 நாளுக்காக ஒரு போல்ட் ஒன்று அந்த காலுக்குள்ள வைத்தார்கள். காலுக்குள்ள வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணி அப்படி போட்டார். ஒரு 4 நாள் நல்ல ஐசி வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 4வது நாள் திருப்பி அந்த காலை ஓப்பன் பண்ணி வெட்டி எடுக்கணுமே, ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி, தியேட்டர் ரெடி, அனஸ்தீசியா டாக்டர் ரெடி, டாக்டர் பென்சாவ், நிறைய டாக்டர்ஸ் ரெடி. சோத்ரம். திடீர்னு டாக்டர் மோகன்தாஸ் காலை அவிழ்த்து பார்த்தபோது அந்த கால் சுகமா இருந்தது. அந்த கால் சுகமா இருந்தது. அந்த கால் தான் இந்த கால். இந்த 4 நாளுக்கு நீ வைக்கப்பட்ட போல்ட் இன்னைக்கு எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வருது தெரியுமா? ஒரு அல்ல சொல்லுங்க. எனக்கே ஆச்சரியம். சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சுகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்ல, உதவாத என்னையே உருவாக்குவரவே. சொல்லுங்க, உருவான என்னையே நிறைவாக்கும். கொஞ்சம் கரங்களை தட்டி, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன் இயேசுவா, சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவானே. நீ பராக்கிரமசாலிடா, நீ பராக்கிரமசாலிடா. ஆண்டவர் எங்க கூட இருந்திருந்தால் நான் அறுத்து போட்டதெல்லாம் வாங்கிட்டு போவானா? போமா, போட்டுமே, போட்டும், எல்லாம் கொண்டு போட்டா. உனக்கு இருக்கும் பலத்தோட நீ உன்னை அனுப்புகிறது நான் எல்லாம் போயிடணும். என்ன 1985வது வருஷத்துல மார்ச் மாசம் 24ஆம் தேதி போ சாந்தபுரத்துக்கு போ அப்படின்னாரு. அதுக்கு முன்னால 16 வருஷமா சாந்தபுரத்துல போஸ்ட்மேன். இங்க யாராவது போஸ்ட்மேன் இருந்தால் அந்த போஸ்ட்மேனுக்கு என்ன தெரியும்? நாகர்கோயில் போஸ்ட் ஆபீஸே ஒரு கலக்கிற போஸ்ட்மேன். சோதரம் சுப்பிரமணியன் போஸ்ட்மேன் என்ன தெரியாதவங்க யாரும் இருக்காது. இப்ப இஎஸ் மணி, அவ்வளவுதான். கலக்கணும் வேணாம், போ. எத்தனை பேர் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில கிதியோன் சொல்றான், ஒண்ணும் இல்லை, நான் உன்னை அனுப்புகிறேன். அனுப்புகிறது நான் அல்லவா, நீ போ, புறப்பட்டு போ, போ சாந்தபுரத்துக்கு போனார் ஆண்டவர். நாங்க சாந்தபுரத்துக்கு போனேன். ஒரு வீடு வாடகை கிடைச்சி. சாட்சி முடிஞ்ச பிறகு சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள். நீங்க எல்லா நாளும் வந்தா உங்களுக்கு சாட்சி சொல்றதை நீங்க கேட்கலாம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இருக்கட்டும், என்னைக்குன்னு தெரியாது, இருக்கட்டும். அப்ப எல்லா நாளும் வாங்க, எல்லா கூட்டத்துக்கும் வாங்க. சாந்தபுரத்துக்கு போனார். 16 வருஷம் அங்க போஸ்ட்மேன். அந்த வேலை பார்த்த ஊர் சாந்தபுரம். சாந்தபுரத்திலிருந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போனேன். லெட்டர் கொடுத்த போஸ்ட்மேன். நிறைய பூஜை பண்ணினேன் ஆலயங்களில். அப்படி பண்ணின ஒரு போஸ்ட்மேன். அதே ஊர் சாந்தபுரத்துல. சாந்தபுரத்துல சாராயம் வித்த போஸ்ட்மேன். லெட்டரையும் கொடுப்பேன், சாராயமும் கொடுப்பேன். சாந்தபுரத்துல கள்ளு குடிச்ச போஸ்ட்மேன். எனக்கு கள்ளு பனையிலிருந்து இறக்கி தந்த பனையாரி இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்தாரு. ஆனா அவர் இறக்கி தந்த பனை இன்னும் பட்டு போகல, அது இருக்கு. அதை எனக்கு ஆண்டவர் சொந்தமா தந்தார். எனக்கு எந்த பனையில கல் இறக்கி தந்தாலும் அந்த பனை மரத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார், ஞாபகத்துக்கு. இஎஸ் மணி வாரான்னா கதவை பூட்டிட்டு ஓடுவாங்க. எங்க ஊர்ல 6 மணிக்கு போற ஒருத்தியும் கதவு திறக்க மாட்டான். மந்திரவாதி வாரான், காலடி மண்ணை எடுத்துருமா, காலடி மண்ணை எடுத்துருவானி பயந்த மக்கள். அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதினா, ஒரு பூஜாரினா, சாமியாடுனவனா, வார்ப்பு அடுப்புகள் இருந்து சாமியாடுனவனா, ஒரு வில்லுப்பாட்டுக்காரனா, ஒரு கும்பாட்டுக்காரனா, ஒரு கனியாட்டுக்காரனா, கூத்தாடி, நாடக நடி. 56 நாடகம் நடிச்சு, 66 நாடகம் டைரக்ட் பண்ணேன், 7 நாடகம் சொந்தமா எழுதினேன். நாஞ்சில் இஎஸ் மணி தெரியாதவங்க யாரும் இருக்காது. இப்ப யூடியூப்ல இஎஸ் மணி தெரியாதவங்க யாரும் இல்லை. அன்னைக்கு இருந்த இஎஸ் மணி வேற, இன்னைக்கு இருக்க இஎஸ் மணி வேற. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கிதியோனே, ஓ உனக்கு இருக்கு பலத்தோட போ, அடுத்தோட நம்பாத. நீ சாந்தபுரத்துக்கு போ. அங்க மிஷின் வீடு உண்டா, அந்த வீட்டுல ஏசி உண்டா, ஓசி உண்டா, டாய்லெட் உண்டா, கட்டில் உண்டா, மெத்த உண்டாடி நான் கேட்கல. என் மனைவி அழுதா. எங்க அப்பா கெட்டி பிடிச்சாரு, எங்க அம்மா கெட்டி, என் செல்ல மோனே போவாத, தங்கச்செல்லாம் இருக்கு, தம்பிமாரெல்லாம் இருக்கு. என்ன ஆண்டவர் அழைச்சதுனால நான் என் மனைவியை கையை பிடிச்சு உடுத்த சேலையோட கூட்டிட்டு போனேன். என் அப்ப என்ன இன்னைக்கு
பல ஆயிரம் மடங்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. இந்த 78 79 வயசுலையும் என் மனைவி எல்லா கன்வென்ஷனுக்கும் கூட வர கர்த்தர் உதவி செய்திருக்காரு. கரங்கள் அசைத்து சோதரா. அல்லேலூயா. கலங்கின நேரங்களில் தூக்கி எடுத்தவரே, நீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர், கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா. கரங்களை தட்டி நம்பிக்கை. அல்லேலூயா. உம்மை அன்றி வேறு துணை இல்லை, நீங்க தாப்பா. நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே. கலங்கின நேரத்தில் உன்னை கை தூக்கி எடுக்க நான் பிரசங்கிக்கிறேன். இயேசு ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த தூரத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாயானால் அந்த இயேசு எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தோஷத்தை உனக்கு தருவார். கிதியோனே, உனக்கு இருக்க பலத்தோட நீ போ. அடுத்தவனை நம்பாத, அடுத்தவனை நம்பாத. நீ தலைமைக்கு கீழ்ப்படிச்சு போ. அனுப்புகிறது கர்த்தர் அல்லவா. போனவங்க அத்தனை பேர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியுமா? தலைமைக்கு கீழ்ப்படியணும். என் 12 பேர் என் கூட, 13 பேர் என் கூட மியூசிக் டீம்ல இருந்தாங்க. ஆத்துவ மீட்பு ஜபக்குழு என்ற ஒரு ஜபக்குழுவை ஏற்படுத்தி நான் சோத்திரம் 86 இருந்தே கன்வென்ஷனில் பேச கர்த்தர் எனக்கு அழைத்தார். முதல் கன்வென்ஷன் கருங்கல் கிருபாசனம் குமார் நேசன் சர்ச்சில் காலச்சந்தை மன்னிக்கணும், கருங்கல் சந்தையில தான் முதல் கன்வென்ஷன். எனக்கு ஆரம்பமும் கிருபாசனம் தான். நான் சொல்ல முடியாது. கிருபாசனம். நான் பயங்கர குடிக்காரன். 13 பேரை வச்சு நான் சாராயம் அடிச்சு வித்தேன். நான் சொல்ல வந்ததை சொல்றேன். 13 பேர் எனக்கு பாட்டுக்கார பையவார். அட்ரான்னா அடிப்பான். அட்ரா தந்தனத்தா என்று சொல்லிய வெள்ளினில் பாட இவர் அடிக்கல. அப்ப எனக்கு பாட்டுக்காரன்னா அடிப்பான். என் குரூப் அப்படி 12 பேர் 13 பேர் இருந்தா. 13 பேர்ல இன்னைக்கு நான் தைரியமா பலிபடுத்து சொல்லுகிறேன். 13 12 பேர் பாஸ்டரா இருக்காங்க. இப்போ ஒரு 4-5 ஜனம் கிடக்கு. எல்லாம் என்னை விட நல்லா பேசும், என்னை விட நல்ல திறமையா கர்த்தர் பயன்படுத்த அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். கர்த்தர் உருவாக்குகிறார். உருவாக்கணும். 30 வருஷம் ஒருதன் சொல்லுங்க, ஒருதன் சொல்லுங்க. அங்க பார்க்காதீங்க. இதெல்லாம் மற்றவருக்கு இதாக்கும், வேலையாக்க உங்க டைரக்ஷனை திருப்பதுக்கு விடுவதாக மற்றவர் இருக்கட்டும். ஒருவன் வேண்டாம், ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கிதியோனுக்குள் இருந்த தைரியம் எல்லாம் போனா போட்டுடா, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. 13 பேர் எனக்கு சாராயம் அடிச்சு விட்டான். சாராயம் அடிச்சு இதுல எனக்கு கொடுத்து வித்து தந்தான். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல அரிசி விளையாம போனாலும் சரி, இஎஸ் பண்ணிக்கிட்ட சாராயம் குறையாது. அப்படி நான் சாராயம் வித்தேன். சோத்திரம். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒரு அல்ல சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. என்னை அரெஸ்ட் பண்ணது திட்டங்கனாவுல போலீஸ் ஆபிரகாமும் உயிரோட இருக்காரு. செதரால் போலீஸ் முத்தையா அண்ணன் இறந்துட்டாரு. சுபாஷ் ரத்ன ஐயா சபையினுடைய விசுவாசி முத்தையா வந்தா என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணலையும் கிருபாசனம் ஆட்கள் தான். விடுதலையாக்கினது இயேசு கிறிஸ்து. திட்டங்கனால இப்ப ஆபிரகாம் போலீஸ் உயிரோட இருக்காரு. திட்டங்கன வழியில நீங்க போனீங்கன்னா தெரியும். என்ன அரெஸ்ட் பண்ணி 3 ரூமுக்கு போல ஃபுட்ஸ் காய் வச்சிருந்த மனுஷனுக்கு இறக்கமே கிடையாது பாருங்க. ஃபுட்ஸ் காய் வச்சு திருந்துவியா பிப்பியா லே சுமார் புட்டுப்பியா இப்படி சொன்னாங்க. அடிச்சு 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 மிதிச்சு மிதிச்சு என்னிட்ட பேசுறாங்க. பிறகு நாங்க நிறைய கன்வென்ஷன்ல சேர்ந்து பேச அவர்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். கிதியோனே, ரட்சிக்கப்பட்டவனே, அபிஷேகப்பட்டவனே, உலகத்துக்கு பயப்படாத, உலகத்து மக்களுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயத்துல போ. சொன்னா போ, தலைமை சொன்னா போ, தேவன் சொன்னா போ, ஊழியக்காரன் சொன்னா போ. பின்னால பார்க்காத. என்ன கிடைக்கும்? கொழுக்கட்டை கிடைக்கும். ஆதியாகமம் 15:2 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், அது 15:1 வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகம், உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன், மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? கொழுக்கட்டை தருவார். ஆபிரகாம் கேட்கிற ஆண்டோட்ட எனக்கு என்ன தருவீர்? நீ ஆதியாகமம் 15:3 வாசி பாருங்க. உனக்கு என்ன இல்ல? புத்திர சந்தானம் இல்ல. ஆதியாகமம் 15:5 வாசி பாருங்க. அவனை வெளியே அழைத்து, சும்மா அங்க இருக்காது, குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாத, வெளியே வந்து பாரு, கிருபாசன கன்வென்ஷனுக்கு வந்து பாரு, வா பள்ளி விலைக்கு வா, பள்ளி விலைக்கு வா, இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு நாள் வந்து இருந்து பாரு. ஒரு நீ பரலோகத்தில் இருப்பது போல உனக்கு இங்க இருக்கா. வீட்டுல உனக்கு தான் உறக்கம் வரலையே, இங்க வாயா, இங்க வா, நீ உறங்குவா, வா, உறக்கமே வராது. ஒரு நல்ல சொல்ல வந்து பாரு, பயப்படாத, கர்த்தர் அனுப்புகிற இடத்துக்கு போ. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனத்துல மார்த்தாள் மரியாள் பார்த்து, மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே, லாசருவை எங்கடி வச்சிருக்கீங்க? என்கிட்ட அன்பு செலுத்தல, லாசருவை எங்கே வைத்தீர்கள்? அவன் அடக்கம் பண்ணிரு, கல்லறைக்குள்ள வச்சுட்டோம். 39 சொல்றது, கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கல்லை வச்சுட்டீங்களா பாவிகளா? கல்லை எடுத்து போடுங்கள் என்று. அதற்கு அவர்கள் சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றான். நீ மூடி வச்சா நாராதான் செய்யும். நீ ஏன் மூடி வச்சா? உன் சகோதரன் மூடி வைக்க சொன்னது யாரு? ஏன் மூடி வச்சா? நீ செத்து போன பிள்ளைய நேர மேல்பாடியில தூக்கிட்டு போய் ஊழியக்காரர் தங்கியிருந்த கட்டில தூக்கி போட்டுட்டு கதவை பூட்டி சாவி எடுத்துட்டா. அந்த ஊர் பழக்கம் என்ன தெரியுமா? இந்த குழந்தை செத்தா இத்தனை மணிக்கூறுக்குள்ள சுட்டுறணும் அல்லது எரிச்சிடணும் அல்லது அடக்கம் பண்ணிடணும். அதனால எவனாவது அடக்கம் பண்ணிடுவான்னு சொல்லி இவ கதவு பூட்டி சாவி எடுத்துட்டு போறாங்க கர்மேலுக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க, ஊழியக்காரங்கிட்ட போய் சொன்ன, பாதத்துல விழுந்தா. நாம ஒரு குழந்தை பாக்கியத்தை கேட்டனா, இல்ல நீர் தானே சொன்னீர். ஆமா, பிள்ளை செத்து போச்சு. சும்மா ஊழியக்காரன் கையில எங்க வா, அந்த பெரம்பேடு செல்லத்தர கையில கொடுத்தானு, அங்க போ, ஜபா கையில கொடுத்தானு போ. ஒரு ஊழியக்கு அவனுக்கு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு கம்பத்தை கொடுத்து, இந்த தடியை கொண்டு பிள்ளைக்கு மேல வாங்கி, எப்படி போட்டானோ தெரியாது. பிள்ளைக்கல் இவன் எப்படி வச்சானோ தெரியாது. பயந்து ஒருவேளை வைக்காமலே இருந்திருக்கலாம். தடியை வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிந்தான், வச்சாலும் வழியல. ஐயா, இந்த தடிக்கெல்லாம் பிள்ளை எழும்பாது ஐயா அப்படி சொன்னான். அவன் போனான், மேல் வீட்டு அறையில போய் பிள்ளைக்கு மேல படுத்த உடனே பிள்ளைக்கு மூச்சு வருது, பிள்ளைய எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டான். அருமையான தெய்வ மக்களை, செத்து போற நம்ம செத்து நாங்க நானும் என் மனைவியும் செத்து இருக்கணும். சொல்றேன், முடிஞ்ச ஒரு நாள் நாருமே நீ மூடி வச்சா நாரும். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். கொஞ்சம் வேகமா, எனக்கு டைம் முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். பாவம் செய்யாத, பாவம் உன்னை கொல்லும், பாவம் உன்னை அழிக்கும், பாவம் உன்னை அக்கிரமத்தை கெடுக்கும், பாவம் உன் வாழ்க்கையை கெடுக்கும், பாவம் உன் குடும்பத்தை கெடுக்கும், பாவம் உன்னுடைய ஆத்மாவை கெடுக்கும், பாவம் உன் பிள்ளைகளை கெடுக்கும், உன் மனைவியை கெடுக்கும், உன் புருஷனை கெடுக்கும், பாவம் உன் சபையை கெடுக்கும், பாவம் உன்னை கெடுக்கும். ரோமர் 1:21 வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் இருதயங்களிலே தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். வீணராகாத சிந்தனையை எங்கேயும் சிதறடிக்கப்படாது. பிரசங்கத்துக்கு வந்தா வரணும், வந்தவங்க எழுதணும், எழுதினவங்க தியானிக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க. எங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிகள்கிட்ட 41 வருஷமும் என்கிட்ட கொஞ்சம் டைரி எல்லாம் இருக்கு. எங்க விசுவாசிகள்கிட்ட டைரி இருக்கு நிறைய. நான் பிரசங்கித்த அத்தனை பிரசங்கமும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லணும். தேவ சமூகத்தில் அழு, கதறு. சங்கீதக்காரர் சொல்ற 38வது சங்கீதம் 4வது வசனம். என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பார சுமைய போல இருக்கிறது. என்னால் தாங்க கூடாத பாரம், என்னால தாங்க முடியலையா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். என் அக்கிரமம் பெருகிட்டு. கிரமம் தப்புனா அக்கிரமம். அக்கிரமம் நடக்காத, அநியாயமா கொன்னுருவான் பிசாசு. அக்கிரமம் செய்யாத, அநியாயம் செய்யாத, வஞ்சிக்காத, வஞ்சித்த குடி வாழாது, வஞ்சிக்காத, அபகரிக்காத, எடுத்துக்கொள்ளாத, புறங்கூறாத, கோள் சொல்லாத. ஐயோ என்று கதறி இருப்பான். வாசிங்க,
என் மதிகேட்டு நிமித்தம், என் மதிகேடு அறிவில்லாம எனக்கு புத்தி இல்லாம போறதுனால என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நாரி போச்சு, நாரி போச்சு, நாறுதே, கட்டி வச்சியே நாறுதே, கட்டி வச்சியே சீழ் புதுக்கணும். எசேக்கியேல் 16:4 வாசித்து பாருங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானி வேண்டும் என்றால் நீ பிறந்த நாள்ல ஒரு தொப்புள் அறுக்கல்ல, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதும் இல்லை, சுத்தமாகவில்லை, தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. தொப்புள் அறுக்கணும், பாரம்பரியத்தை விட்டு விலகணும், பாரம்பரியத்தை தூக்கி எறி. அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு 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 விலகு. பாவம் பாவம் என்னை கொல்லும், பாவம் என்னை அழிக்கும். நாருமே நாரதான் செய்யும். நீ மூடி வச்சா நாரும். மார்த்தாள் மரியாள் லாசருவை அடக்கம் பண்ணி கல்ல தூக்கி மூடி வைத்தார்கள். நாறுது, மூடாது, பாவத்தை மூடாத. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் அறிக்கை செய். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஐயா கொல்கதாமலை நாதா எனக்கு ஆறுதல் சொல்ல நுகுலா. அப்புறம் தெரியாது, ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அழு, கதறு, தேவ சமூகத்தில் கதரும் போது, கண்ணீர் அடிக்கும் போது நாருமே நாரதான் செய்யும், நாரதான் செய்யும். நாறுதே, மூடி வச்சா நாரும். அறிக்கை செய்து விட்டுரு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. சபைக்கு வா, ஆவிக்குரிய சபையில் வந்து பள்ளி விலைக்கு வா. சாலமான இடம் இருக்கு, நல்ல பெரிய சபை இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, நல்ல கன்வென்ஷன், நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல தலைவர், நல்ல அருமையான ஊழியக்காரர்கள், எவ்வளவு சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு, கோஆபரேஷன் நமக்கு கிடைக்கும். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே, நீ வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளோம். நாருமே நாறுதே, நாறக்கூடாது, நாறக்கூடாது. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார். ஆதியாகமம் 34. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவரோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு. ஆதியாகமம் 34:1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள், தீனம் பிடிச்சவா சாதையா சொல்லுவாரு. நான் ஆரம்பத்தில் 86 எல்லாம் ஐயா சாதையா சொல்லுவாரு, எனக்கு தம்பி சகோதரன் யேசுமனே, தீனக்காரனுக்கு நாக்கு ருசிக்காது, தீனக்காரனுக்கு நாக்குல ருசி இருக்காதுன்னு சொல்லுவாரு. ஒரு அல்ல சொல்லுங்க. தீனக்காரனுக்கு ருசி இருக்காது, பிரசங்கத்துக்கு கேட்டாலும் அவனுக்கு ருசி இருக்காது. சோத்திரன் தீனக்காரன் எந்திரிச்சு போயிடுவான். ஒரு அல்ல சொல்லுங்க. அவன் தீனக்காரன் மனம் திரும்பும். எவன் கூட்டத்துல இருந்து எந்திரிச்சுட்டானோ அவன் மனம் திரும்பிடுவான். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ருசி இருக்காது, ஆண்டவருடைய வசனம் ருசி இருக்காது, ருசி இருக்காது. இன்னைக்கு அநேகருடைய பாவத்தை தூக்கி ஏறி தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது, மூடி வைக்க கூடாது. தீனாள் பாவம் செய்தாள், சீகேமுக்கு போனாள், தேசத்து பெண்களை பார்க்க போனாலாம். கள்ளி போகக்கூடாது, பெண்களை பார்க்க பெண்ணு போறா. ஒரு அல்ல சொல்லுங்க. நீங்க வாசித்து பார்க்கணும். பெண்களை பார்க்க போனாள். காரணம் என்ன? நீங்க அலசி பார்த்தால் அங்குள்ள கல்ச்சர் என்ன தெரியுமா? சீகேம் கல்ச்சர் மிக வேசித்தனத்தில் மிக மோசம், கெடுத்துருவாங்க. களியாட்டு, வெறி, காம விகாரம் பெருகிற இடம் சீகேம். அங்க போன உடனே அங்க உள்ள ராஜாவினை கெடுத்துட்டான். சோத்திரம். சகோதரர்கள் கண்டார்கள். லேவியும் சிமியோன் பார்த்து சீகேம் அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கு தந்திரம் போட்டு விருத்த சதனம் பண்ண அந்த பெண்ணை கட்டி கொடுக்குறான்னுட்டாங்க. அவன் அத்தனை பேருக்கு விருத்த சதனம் வச்சு நோவு வந்ததும் சொல்லிய முடிச்சிட்ட. ஒரு பொம்பளையினால சொல்லுங்க. தாயும் தோப்பன எங்க மக்கா போறா? தீனாளு டேட், டேடி இல்ல பட் டேட். தோப்பன டாங்க, தாய டீங்க, ரெண்டையும் சேர்த்து டேடி. டாங்க டீங்க டாடிங்க. மம்மு மம்மு மம்மி இல்ல, மம்மின்னா செத்த பிரேதம். ஒரு அல்ல சொல்லுங்க. மம்மின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க. உங்க பிள்ளை உங்களை மம்மின்னு கூப்பிட்டா செத்த பிரேதமே அர்த்தம். உங்களை அம்மானி கூப்பிடணுமா மம்மின்னு கூப்பிடணுமா? மம்மி.
நான் மம்மி டாடி நான் சீக்கிரம் போய் எங்களுடைய பெண்களை பார்க்க போகிறேன் என்று சொன்னாள். இருத்திருக்கணும். சில பாட்டிமார் சில பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து ஏதாவது சேட்டை பண்ணிச்சோன்னா அந்த பாட்டி அந்த கை ஒன்றும் சொல்லக்கூடாது, அப்படி கையை கொடுத்து நசுக்கிற பிள்ளை ரசிக்கப்பட்டுரும். ஒரு அல்ல சொல்லுங்க. சிலது கண்ணு தள்ளும். நான் பார்ப்பேன் சில டைம்ல என் சர்ச்சில் சில பிள்ளைகளுக்கு கண்ணு தள்ளுதுன்னா பக்கத்தில் இருக்க பாட்டி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஆமென். போடணும். பிள்ளை அமைதியா இருக்கும், சத்தமே கேட்காது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் அந்த பிள்ளை அந்த இடத்த பார்த்தா போதும். 15 வருஷம் இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த தழும்பு போகாது. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமா, அப்படிதான் ரசிக்கிறணும். பிள்ளைய அடிக்கிறதுனால உன் பையன் சாக மாட்டான். செத்தா கழுத போட்டு அது இருந்ததுக்கு எங்க அப்பா சொன்னார், செத்துலன்னாரு. கடைசியில் எங்க அப்பா அவருக்கு கையை பிடிச்சி எனக்கு கையை பிடிச்சி அவருக்கு தலையில வச்சு, என் செல்ல மகனே நீ ஊழியக்காரன் எனக்கு ஜெபம் பண்ணுன்னார். கடைசி வார்த்தை. அல்லேலுயா சோத்திரம். எங்க அப்பா இறந்தார். அல்லேலுயா சோத்திரம். சாமி ஆடினவர், வார்ப்பு அடுப்புகளை நின்றவர், பூஜை பண்ணவர், பூசாரி, மந்திரவாதி. 7 தலைமுறைக்கு எங்க குடும்பமே மந்திரவாத குடும்பம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நாரப்படாது. தீனாள்னால யாக்கோபு சொல்றான், என் வாசனையை கெடுத்துட்டீங்களடா. லேவியும் சிமியோனும் சேர்ந்து என் குடும்பத்தில் இருந்த வாசனையை கெடுத்துட்டியே யாக்கோபே. மோட்டைகள் கெடுத்தது யாரு? நீ. பிள்ளைகளை ஊர் சுத்த விடாத, பிள்ளைகளை ஊர் சுத்த விடாத. சிலவா நெத்தில ஒரு கட்டு, மூக்கில் ஒரு கட்டு, வாயில ஒரு கட்டு, கழுத்துல ஒரு கட்டு, சுற்றி ஒரு கட்டு இருக்கு கட்டு. சிலது வண்டியில போறத பார்த்தீங்கன்னா கையங்காலம் எங்களுக்கு உள்ளமெல்லாம் ஒரு குதையா நட்டுங்குது. புருஷன் பாவப்பட்டவன் வண்டி ஓட்டுவான், அவனை கழுத்தை பிடிச்சுக்கிட்டு தான் இவன் வண்டியில இருப்பான். உருப்படுவியா? இந்த பாவப்பட்ட பிள்ளைய கொல்லாத. தாய் எப்படி வளர்த்திருப்பா? இன்னைக்கு காலையில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். பாஸ்டர் ராஜேந்திரனுடைய மகளுக்கு கல்யாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒழுங்கா இருக்கணும். பைக்கில் இருந்தா நானும் பார்க்கத்தான் செய்ய. பைக்கில் இருந்து கொஞ்சம் ஒட்டி வா, தள்ளி வா, நீ இருக்கிறியா இல்லைன்னு எனக்கு தெரியல, காத்துல பறந்துட்டியான்னு எனக்கு தெரியல, தள்ளி வான்னா 79 வயசாச்சு, அது நெருங்க மாட்டேங்குது. அது ஒட்டுப்புள்ளி போல என் கூட ஒட்டியே வருது. எல்லா கன்வென்ஷன் இருக்கும். கிருபை கிருபை கிருபை. களியலன்ன வார்த்தை கன்வென்ஷன்ல இதுவரைக்கும் 40 வருஷம் சொல்லாம கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கழிஞ்சுதான் வருது. கர்த்தர் களிய வச்சு கொண்டு வராரு. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் ஜீவன் எங்கே இருக்கிறது? உன் ஜீவன் எங்கே இருக்கிறது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார்? அன்று எதற்கு ரட்சித்தார் நம்மை? ஏன் நமக்கு கிருபையினால பிச்சை போட்டு அபிஷேகித்தார்? மறைபொருள். பாவத்தை அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புங்க. இதுவரை ரட்சிக்கப்படாதவங்க என் வாயை காத்துக்கொள்ள ஆண்டவரே. என் வாயில் ஆண்டவரே நான் இனி எந்த வார்த்தையும் வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது. வாயை திறந்து யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, எந்த குடும்பத்தையும் குற்றப்படுத்தக்கூடாது, எந்த குடும்பத்துக்கும் நாம் விரோதமா பேசக்கூடாது. யோபு 1:22 வாசித்து பாருங்கள். யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. யோபுனுடைய மனைவி சொன்னார் 2:9, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பைத்தியக்காரி போல பேசாத. அவ பைத்தியக்காரி போல பேசினாள். கர்த்தர் அவளை மட்டும் உயிரோட வச்சார் தெரியுமா? திருப்பியும் குழந்தை பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்காக, பாடு அனுபவிப்பதற்காக. உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பது நல்லது. யாருக்கும் விரோதமா பேசாதுங்க. ஊழியங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ஒன்ன பாரு, உன் ஊழியத்தை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் மனைவியை பாரு, உன் பிள்ளையை பாரு, உன் புருஷனை பாரு, உன் பெற்றோரை பாரு. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவை காத்துக்கொள். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார்,
அதிசயம் செய்வார். பைத்தியக்காரி போல பேசக்கூடாது. அல்லேலூயா. எதையும் பேசலாம் என்று நினைச்சு பேசவே கூடாது. இதைத்தான் பேசணும் என்று நினைச்சு பயந்து பேசு. தேவாலயத்தில் நடுக்கத்தோடும் பயத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். இன்னைக்கு அப்படியே நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சோதரம். எப்படி ஒரு மரணம் தெரியுமா? ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி. நடனம் ஆடிக்கொண்டிருந்தவள் கேட்கிறாள். தா சொல்லி கொடுத்து, யோவானுக்கு தலை வேண்டும் கேள். ஒரு வார்த்தை, யோவான் தலையை ராஜா வெட்டி எடுக்க நேரிட்டதல்லவா? ஒரு வார்த்தை. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். ஆகாப் ராஜா நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு வேணும், தரமாட்டேன், சுதந்திரத்தை தரமாட்டேன் என்றான். சோர்ந்து போனா. மனைவி ஏசபேல் சொன்னா, நான் தாரேன், நான் தாரேன், வாங்கி தாரேன். நாபோத்தை கொல்ல வைத்து திராட்சை தொட்டு அபகரித்தாள் தோட்டத்தை. அந்த நாபோத்தினுடைய ரத்தம் சிந்தின இடத்துல அவர்கள் மரிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் ரத்தம் சிந்தினது. யாருக்கும் விரோதமா பேசாது. அப்படியே கரங்களை உயர்த்தின, யாருக்கும் விரோதமா பேச மாட்டேன். இந்த நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவுக்கு காவல் வையும் ஐயா. எத்தனை புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருப்பது உன்னுடைய நாவு. எத்தனை அருமையான தாய்மார்கள், மாமியார்கள், மருமக்கமார்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பது உன் நாவு. நயமஞ்சகமான வார்த்தை உன் நாவில் வரக்கூடாது. ஜீவன் உனக்கு வரும். ஐயரே, ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கலப்பா. உங்க வார்த்தையின்படி வலைய போடுகிறோம் என்று வலைய போட்ட போது வலைகளிய மீன் கிடைத்ததல்லவா? இன்னைக்கு சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படி நாங்க வலைய போடுறோம்ப்பா. உங்க வார்த்தையின்படி என் வியாபாரம் நஷ்டம் என்று நினைக்காத சகோதரா. கலமை ஜகுடதர சகரதாரப்பா. வீட்டை வித்துட்டேன்னு நினைக்காத சகோதரி. அல்லேலூயா. நஷ்டம் என்று நினைக்காத, அதை லாபமாக்க என் தேவனால் முடியும்.